ஹாய் ஹலோ வெல்கம் 10th மக்களே. உங்களுக்காக 14th லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் 3 மார்க் 5 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 14th லெசனோட டாபிக் என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ஓகேங்களா? இதுதான் டாபிக். இந்த லெசன்ஸில் இருக்க இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுலாம் மற்றவங்களையும் படிக்க வச்சு அவங்கள மார்க் எடுக்க வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலை பற்றியும் சரி இந்த வீடியோஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாட் காஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டோமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் அப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸு என்ன நடக்குது, என்னத்தை காசு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஓகேங்களா? டிரான்ஸ்பிரேஷன் அப்போ அந்த ஓப்பனிங் செல்லும் காட் செல்லும் என்ன காசு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன்னா சேஞ்ச் இன் டர்ஜிடினா கொந்தளிப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி ஆஃப் காட் செல்ஸ், அந்த காட் செல்ஸோட டர்ஜிடிட்டி அந்த கொந்தளிப்பு வந்து சேஞ்ச் ஆகும்போது காசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டோமேட்டா. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது, அந்த ஸ்டொமேட்டோ வந்து ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? எப்படி காசு ஆகுது. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி நான் சொன்னேன், கொந்தளிப்புன்னு சொன்னேன். ஓகேங்களா? எதனா அந்த காஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டர்ஜிடிட்டி ஆஃப் காட் செல்ஸ், அந்த காட் செல்ஸோட கொந்தளிப்புனால அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோனால காசு ஆகுது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா வாட் இஸ் கொஹேஷன். கொஹேஷன் கேட்டிருக்காங்க. கொஹேஷனை பொறுத்த வரைக்கும் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிகூல் இஸ் கால்டு கொஹேஷன். ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வாட்டர் மாலிகூல்ஸில் இருக்க அந்த மாலிகூல்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் சொல்றாங்க, கோஹெஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? இது செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரேஸ் த pathway followed by water molecules from the time it enters. ஓகேங்களா? a plant route to the time it escape into the atmosphere from leaf. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா ரூட் ஹேர் அப்சர்வ் வாட்டர் பை ஆஸ்மாசிஸ் மூலயமா என்ன பண்ணும், ரூட் ஹேர் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரூட் பிரஷர் கண்டக்ட்ஸ் வாட்டர் டு ஸ்டெம் த்ரோ சைலம். அது ரூட் பிரஷர் என்ன பண்ணும், கண்டக்ட்ஸ் வாட்டர் என்ன பண்ணும், ஸ்டெம் மூலயமா ஜைலமுக்கு அனுப்பும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதெல்லாம் அதோட வேலை. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெம் மூலயமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் கண்டக்ட்ஸ் வாட்டர் டு லீஃப். ஓகேங்களா? ஸ்டெம் என்ன பண்ணும், இந்த வாட்டர் வந்து லீஃப்க்கு வந்து கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸ் வாட்டர் எவாபரேட் ஆகிடும். எக்ஸஸாக வாட்டர் ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். ஸ்டொமேட்டா பை டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக ஆகிடும், எக்ஸஸாக வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிடும். ஓகேங்களா? கீழே வந்து அந்த ஃப்ளோ சார்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா ரூட் ஹேரு, அது எங்கே போகுது, ரூட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டெம்லேருந்து லீஃப்லேருந்து ஸ்டொமேட்டாவிலேருந்து என்ன வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அந்த மாலிகூல்ஸ், அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து இப்படி தான் ட்ராவல் ஆகுது. எப்படி வந்து அதை என்டர் ஆகி பிளான்ட் ரூட்டில் என்டர் ஆகி எப்படி எஸ்கேப் ஆகி அட்மாஸ்பியரில் எப்படி அந்த லீஃப் வந்து எப்படி அட்மாஸ்பியரில் போகுது அந்த வாட்டர் அப்படின்றது தான் எனக்கு இந்த கொஸ்டினோட விளக்கமும் அதுக்கான ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாட் வுட் ஹேப்பன் டு லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட். ஓகேங்களா? வாட் வுட் ஹேப்பன்ஸ் லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட்ஸ்க்கு வந்து இந்த டிரான்ஸ்பேர் ஆகும்போது என்ன நடக்குது, எப்படி மோர் தென் வாட்டர் இஸ் அப்சர்வ். ஓகேங்களா? அதாவது அந்த பிளான்ட்டு அந்த பிளான்ட் வந்து லீவ்ஸ் வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு அதுக்கும் வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன மாற்றங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னா பிளான்ட் டிஹைட்ரேட்ஸ்னா தண்ணி இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாசஸ் மாய்ஸ்சர் இருக்காது, ரிசல்ட்டிங் வெல்ட்டிங் அண்ட் ட்ரைங் ஆஃப் லீஃப் ஒன்னாகும், லீஃப் வந்து ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் இட் அஃபெக்ட்ஸ் பிளான்ட் க்ரோத் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் மே லீட் டு டெத். ஓகேங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணும், அதனால அந்த பிளான்ட் அந்த லீஃபே செத்து போகிறதுக்கு இது ஓகே டிரான்ஸ்பிரேஷன் தான் சொல்லிருக்காங்க. தமிழில் சொல்கிறாங்க ஒரு தாவரத்தின் நிலைகளுக்கு என்ன நடக்கும். ஓகேங்களா? அது வேர்கள் உறிஞ்சப்படுவதை விட அதிக நிலை கடத்துகிறது. ஓகேங்களா? இதுதான் இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளேஷன். ஓகேங்களா? கொஸ்டினோட அர்த்தம் இதில் வந்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அந்த டிரான்ஸ்பிரேஷனோட அந்த what would happens to leaves of transpiration that transpire more water than it's absorbing water. ஓகேங்களா? வாட்டரை விட ஏதோ இந்த லீஃப் வந்து டிரான்ஸ்ஃபர் அதிகமாக பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது, அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிடுது. ஓகேங்களா? மேலே பார்த்தோம் எக்ஸஸ் வாட்டர் இஸ் எவாபரேட்டட் த்ரூ ஸ்டொமேட்டா பை டிரான்ஸ்பிரேஷன் மூலியமா. ஓகேங்களா? அப்போது டிரான்ஸ்பிரேஷன் அப்சார்ப்ஷன் வாட்டர் அதிகமாக இல்லாமல் அந்த பிளான்ட் டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணிட்டே இருந்தால் ஆகும். ஒன்று ஃபர்ஸ்ட் டிஹைட்ரேட் ஆகும். ஓகே டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணிட்டு இருந்தா வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அதிகமாக டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தால் அதனாகும் பிளான்ட் டிஹைட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் மாய்ச்சர் லாஸ் ஆயிரும், இல்லை லீஃப் வந்து ட்ரை ஆகிடும். அதில் இன்னொரு விஷயம் என்னது, பிளான்ட்டோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும். செகண்டு ஃபோட்டோசிந்தசிஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த பிளான்ட்டு கண்டிப்பாக டெத். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போயிடும். நெக்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் 5th கொஸ்டின் வந்து டெஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட்.
ஸ்ட்ரக்சரையும் ஹியூமன் ஹார்ட் வந்து ஓகேங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நாங்கள் ஓகேங்க தான் சொல்கிறோம். ஸ்ட்ரக்சர் வந்து கேட்க பாருங்க. ஹார்ட் இஸ் ஏ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் தட் பம்ப்ஸ் பிளட் இன்டு பிளட் வெசல்ஸ். ஓகேனா அது ஒன்றுமே இல்லை, போன் மேலேருந்து வர பிளட்டை வந்து ஹார்ட் என்ன பண்ணும், பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பும். எப்படி வெசல்ஸ் மூலியமா. ஓகேங்களா, அது மூலியமா அனுப்புறது அது ஹார்ட்டோட வேலை. ஓகேங்களா, இது வந்து ஹார்ட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட் இஸ் என்க்ளோஸ்ட் பை பெரிகார்டியம். அது ஒரு பெரிகார்டியம் இதில் வந்து என்க்ளோஸ்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் 4 சேம்பர்டு அண்ட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் லங்ஸ். ஓகேங்களா, இருக்கும் 4 சேம்பர் லங்ஸ்க்கு பிட்வீன்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆரிக்கல். ஓகேங்களா, 2 அப்பர் தின் வால்டு சேம்பர். இது வந்து ஆரிக்கல். வென்ட்ரிக்கல் வந்து 2 லோவர் திக் வால்டு சேம்பர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா, தீஸ் சேம்பர்ஸ் ஆர் செப்பரேட் பை செப்டம். ஓகேங்களா, அடுத்தது ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும், ரைட் ஆட்ரியம் ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் பாடி பார்ட்ஸ் த்ரூ மெயின் வெயின்ஸ். ஓகே, என்ன சொல்றாங்க, ரைட் ஆட்ரியம் என்ன பண்ணும், ரிசீவ்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ரிசீவ் பண்ணி ஃப்ரம் பிளட் பாடி பார்ட்ஸ் த்ரூ மெயின் வெயின்ஸ். ஓகேங்களா, மெயின் வெயின்ஸ் மூலமா நானும் எல்லாத்தையும் இது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஆட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் த்ரூ பல்மோனரி வெயின்ஸ். அதுக்குலாம் என்ன பண்ணும், அதை வந்து கடத்தும். நெக்ஸ்ட் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் பம்ப்ஸ் பிளட் இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா, அந்த ஆரிக்கல்ஸ் என்ன பண்ணும், பிளட்டை வந்து பம்ப் பண்ணி இருக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சொல்றாங்கன்னா, ரைட் வென்ட்ரிகல் சப்ளைஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு லங்ஸ் பை பல்மோனரி ஆர்டரிஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல் சப்ளைஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு பாடி பார்ட்ஸ் பை ஓர்டா. ஓகேங்களா, அது பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகல் தான் பண்ணும் ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கொரோனரி ஆர்டரி சப்ளை பிளட் டு ஹார்ட். என்ன பண்ணும், கொரோனரி ஆர்டரிஸ் என்ன பண்ணும், பிளட்டை வந்து ஹார்ட்டை வந்து சப்ளை பண்ணும். ஓகேங்களா, இது வந்து தான் ஸ்ட்ரக்சர். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். நீட் லேபிள் டயக்ராம் வேற, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் வேற. ஓகேங்களா, நீட் லேபிள் டயக்ராம்னா நீங்க அந்த டயக்ராம் வரையணும். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி இருக்கு அதோட ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட ஒர்க்கிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து 5th கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, கீழே வந்து ஒய் இஸ் த circulation in man referred to as a double circulation. ஓகேங்களா, இதுதான் in man. ஓகேங்களா, blood circulates twice, heart in one complete cycle. ஓகேங்களா, blood என்ன பண்ணும், circulates twice circulate ஆகும், heart through heart in a one complete cycle. ஓகேங்களா, so it is called double circulation. ஓகே, என்ன சொல்றாங்க, double circulation எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் எப்படின்னா, ஏன் double circulation man refers to, அதாவது எதனா ஏன் வந்து அந்த மேனோட இதில் வந்து டபுள் சர்க்குலேஷன் வந்து நடக்குது, எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துன்னா இன் மேன். ஓகேங்களா, பிளட் சர்க்குலேட்ஸ் ட்வைஸ்னா பிளட் வந்து ட்வைஸ் சர்க்குலேட்ஸ் ஆகும் த்ரூ இன் ஹார்ட். ஓகேங்களா, த்ரூ ஹார்ட் இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஹார்ட் மூலியமா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இட் இஸ் கால்டு டபுள் சர்க்குலேஷன். ஓகேங்களா, இது வந்து 6th கொஸ்டின். ஓகேங்களா, செகண்ட் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம தேர்ட் பார்ட் போயிடுவோம். தேர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக இருக்கு மேலே கொஸ்டின். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஒய் சர்க்குலேஷன். மேலே இருந்த கொஸ்டின்ஸ் தான் அது ரிப்பீட்டடாக இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் கொஸ்டின் போயிடுவோம். வாட் ஆர் ஹார்ட் சவுண்ட்ஸ்? ஹார்ட் சவுண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹவு ஆர் த சவுண்ட்ஸ், ஹவு ஆர் தே ப்ரொடியூஸ்ட்? ஓகேங்களா, எப்படி அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ரிதமிக் க்ளோஷர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஹார்ட் வால்ஸ் இஸ் கால்டு ஹார்ட் சவுண்ட்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, ரிதமிக் க்ளோஷர் அப்புறம் அந்த ஓப்பனிங் ஆஃப் ஹார்ட் வால்ஸ்னு சொல்றாங்க, அதுதான் ஹார்ட் சவுண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, LUBB சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை க்ளோஷர் ஆஃப் tricuspid and bicuspid valves. ஓகேங்களா, என்னது அந்த LUB சவுண்ட்ஸ் எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த க்ளோஷர் ஆஃப் tricuspid bicuspid valves மூலமா. நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, DUPP சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை க்ளோஷர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ். ஓகேங்களா, இதுதான் அந்த ஹார்ட்டோட சவுண்ட்ஸ், அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதோட எக்ஸ்பிளனேஷன் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் இருக்கும். 8th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால்வ்ஸ் இன் த ஹார்ட்? அந்த வால்வ்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏன்னா வால்வ்ஸ் ரெகுலேட்ஸ் பிளட் ஃப்ளோ இன் சிங்கிள் டைரக்ஷன். என்ன பண்ணும், அந்த பிளட் ஃப்ளோவை சிங்கிள் டைரக்ஷனில் வந்து இது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் பேக்வார்டு ஃப்ளோ ஆஃப் பிளட் இன்டு வென்ட்ரிகல்ஸ். அதாவது அது பேக்வேர்டில் வராமல் என்ன பண்ணும், அந்த ஃப்ளோவை வந்து வென்ட்ரிகல்ஸ் இன்டு த வென்ட்ரிகல்ஸ் என்ன பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். ஹூ டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர்? RH ஃபேக்டர் யார் டிஸ்கவர் பண்ணா? வை வாஸ் இட் நேம்டு ஸோ? ஓகேங்களா, எதனால அதுக்கு அப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, லேண்ட்ஸ்டெய்னர் அண்ட் வெய்னர் டிஸ்கவர்ட் RH ஃபேக்டர். 2 பேர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் வாஸ் டிஸ்கவர் இந்த பிளட் ஆஃப் ரியோசஸ் மங்கி. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படின்ட்டு. அந்த ரியோசஸ் மங்கி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனால அந்த இதுக்கு வந்து ரியோசஸ் பேர் வந்துச்சு, RH ஃபேக்டர் பேர் வந்துச்சு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எதனால அந்த மங்கியை வச்சு நான் அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமா அந்த பேரை வந்து அப்படியே வச்சிருக்காங்க, RH ஃபேக்டர்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் நேம்ட் ஆஸ் RH ஃபேக்டர். ஓகேங்களா, அதனால தான் அது மேலே RH ஃபேக்டர் நேம் வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் how are arteries and veins structurally different from one another? ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. நல்லா பாருங்க, ஆர்டரிக்கும் வெயின்ஸ்க்கும் இட் ஹேவ் ஏ ஸ்ட்ராங் திக் அண்ட் எலாஸ்டிக் வால்ஸ். என்ன இருக்கும், திக்காகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், எலாஸ்டிக் வால்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து இட் ஹேவ் வீக்காக இருக்கும், தின் அண்ட் நான் எலாஸ்டிக் வால்ஸ். ஓகேங்களா, எலாஸ்டிக் இது இருக்காது. ஓகேங்களா, இன்டர்னல் வால்ஸ் ஆர் ஆப்சன்ட். இன்டர்னல் வால்ஸ்
கண்டிப்பாக அது கிடையாது. நெக்ஸ்ட் இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டீப் இன் லொகேஷன். ஓகேங்களா. டீப் இன் லொகேஷன், சூப்பர்ஃபிஷியல் இன் லொகேஷன். ஓகேங்களா. டீப் இன் லொகேஷன் இது சூப்பர்ஃபிஷியல் லொகேஷன். ஓகேங்களா. இது வந்து 10th கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th கொஸ்டின் போயிடுவோம். வை த செனட்டோரியல் நோட் இஸ் கால்டு த பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட். எதனால அதை பேஸ் மேக்கர் சொல்லிட்டு சொல்றாங்க செனட்டோரியல் நோட. ஓகேங்களா. செனட்டோரியல் நோட் இனிஷியேட்ஸ் த இம்பல்ஸ். ஓகேங்களா. இம்பல்ஸ் இனிஷியேட் பண்ணும் விச் ஸ்டிமுலேட்ஸ் ஹார்ட் மசில்ஸ் டு கண்ட்ராக்ட். ஓகே என்ன பண்ணும், அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணும். ஓகேங்களா. கண்ட்ராக்ஷனாக சொல்லுங்கள். எஸ்ஏ நோடு அதான் சென்ட்ரல் நோடு வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த இனிஷியேஷன் ஆஃப் ஹார்ட் பீட். அந்த ஹார்ட் பீட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இது பண்ணிட்டு ஹென்ஸ் இட் இஸ் கால்டே பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பேஸ் மேக்கர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சென்ட்ரல் சொல்கிறாங்க, பேஸ் மேக்கர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சைடில் வந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து 5 marks. 5 marks பொறுத்த வரைக்கும் ஹவு டோஸ் பிளான்ஸ் அப்சர்வ் வாட்டர். பிளான்ட் வந்து எப்படிப்பா வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுன்னு கொஸ்டின். அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா. சொல்கிறேன் எப்படின்ட்டு. வாட்டர் அப்சர்விங் யூனிட் ரூட் ஹேர். அந்த ரூட் ஹேர் தான் முக்கியமான விஷயம். அது வந்து இதில் வந்து ரூட் அப்சர்வ் இந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுறது. ஓகேங்களா. ரூட் ஹேர் அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் மூலியமாக என்ன பண்ணுது, அந்த ரூட் ஹேர்ஸ் வந்து வாட்டர்ஸையும் மினரல்ஸ் என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தே ஆர் டின் வால்டு. ஓகேங்களா. என்ன இருக்கும், டின் வால்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல் தட் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் அப்சர்ப்ஷன். ஓகேங்களா. அதாவது தின் வால் எக்ஸ்டென்ஷன், அது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல் என்ன பண்ணும், அந்த ஏரியா ஆஃப் அப்சர்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த பேத்வே சொல்றாங்க. பேத்வே நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அப்படின்ட்டு. பேத்வே ஆஃப் வாட்டர் அப்சர்வ்ட் பை ரூட்ஸ் எப்படின்னா வாட்டர் என்டர்ஸ் இன்டு ரூட். ஓகே. ரூட் ஹேர்ஸ்ல என்ன பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் ரூட் ஹேர்ஸ் பிகம் மோர் தென் இன் கார்டாக்ஸ். ஓகேங்களா. நான் சொன்னாங்க அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். மோர் தென் கார்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தஸ் வாட்டர் ஃப்ரம் ரூட் ஹேர் மூவ் டு கார்டிகல் செல்ஸ் பை ஆஸ்மாசிஸ் அண்ட் ரீச் சைலம். ஓகே. என்ன பண்ணும், அந்த இது மூலியமா நான் ஆஸ்மாசிஸ் மூலியமா சைலம் வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தென் வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட் டு ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். என்ன பண்ணும், அது வந்து வாட்டர் என்ன ஸ்டெம் கோல் லீஃப் பண்ணாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு ரூட் செல்ஸ். ஓகேங்களா. இதுல டைப்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ளோபிளாஸ்ட் பாத்வே என்னன்னா மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் த்ரூ த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் and then walls and the cell walls. ஓகேங்களா. it is dependent on the gradient. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து simplest pathway என்னன்னா movement of water is through plasma membrane. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து cytoplasma plasma biodata. ஓகேங்களா. இங்க இருக்கு பாருங்க சைடுல. நெக்ஸ்ட் வந்து it is dependent on the concentration of gradient it is very slow. ஓகேங்களா. இது வந்து 5 mark கொஸ்டின். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் போகிற லெசன்ஸ் ஓகே, சொல்ல போகிற கொஸ்டின்ஸ் ஓகே, நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா எப்படியா அது வந்து நிறைய மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக சொல்கிறேன், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எதனால் இந்த வீடியோவில் வந்து என்னால் அதிகமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க முடியலன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கனால நாங்கள் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறது, அடுத்த போக போக என்ன பண்ணுவோம்னா நிறைய லெசன்ஸாகவே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ணுறேன். அதாவது அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக லெசன்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாது. இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் தான் போட முடியும், அது சும்மா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ரொம்ப இன்டெப்த்தாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. என்னால் இப்போ வந்து நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸை பாருங்கள், ஓரளவு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா. இப்போ வரைக்குமே இந்த கொஸ்டின்ஸை படித்து ஃபுல்லாக முடிச்சிருங்க. நம்ம அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கிட்ட போகும்போது நம்ம ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் போயிடும். செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா. கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் இட் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏரியல் பிளான்ட்ஸ் வாட்ஸ் த்ரோ ஸ்டெமெட்டா அண்ட் லீஃப். ஓகேங்களா. என்ன சொல்லிருக்காங்கன்னா இட் இஸ் த எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும் ஃப்ரம் ஏரியல் பிளான்ட்ஸ்னா நமக்கு தெரியும் பார்ட்ஸ், ஏரியல் பிளான்ட்ஸ் பார்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ். ஓகேங்களா. அதான் சொல்கிறாங்க லீவ்ஸில் இருக்க ஸ்டொமேட்டா மூலியமா அந்த வாட்டர் எப்படி இருக்கும், எப்படி ஆகும், எவாப்ரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னா இட் கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் புல். ஓகேங்களா. டிரான்ஸ்பிரேஷன் புல் வந்து கிரியேட் பண்ணும். இட் சப்ளைஸ் வாட்டர் ஃபார் போட்டோசிந்தசிஸ் என்ன பண்ணும், வாட்டர் சப்ளை பண்ணும். இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில். ஓகேங்களா. அந்த சாயில் இருக்க மினரல்ஸ் என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இட் கூல்ஸ் த லீஃப் சர்ஃபேஸ் என்ன பண்ணும், கண்டிப்பாக கூல் பண்ணி நிறைய செக் பண்ணி பார்த்தா தெரியும். லீஃபோட எல்லாத்தையுமே பிவேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இட் கீப்ஸ் த செல்ஸ் டர்ஜிட் என்ஸ் மெயின்டைன் த ஷேப். ஓகேங்களா. இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. இந்த 14th லெசன் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சது. இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் வந்துட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜி நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 10th பயாலஜி செஷனில் வந்து இன்னும் நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சதுனால கண்டிப்பாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. நம்ம இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.